அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்டர்னல் செக்யூரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் இன்டர்னல் செக்யூரிட்டினா என்ன, அதோடைய பேசிக்ஸ் என்ன, இந்தியாவுடைய அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸில் என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது, இது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோங்க. இன்டர்னல் செக்யூரிட்டினா என்னங்க? இன்டர்னல் செக்யூரிட்டினா நத்திங் பட் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியது தான் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்டர் செக்யூரிட்டிலாம் என்ன, மிலிட்ரி வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத மிலிட்ரி பார்த்துக்கும். ஸோ இது வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம்லாம் கூட நமக்கு இன்டர்னல் செக்யூரிட்டிலே வரும். ஸோ அதுபோல் இன்டர்னல் செக்யூரிட்டி உள்நாட்டுடைய அமைதிக்கு எதுலாம் வந்து த்ரெட்ஸாக இருக்கக்கூடியது, இதுதான் நான் அந்த கிளாஸில் பார்க்க போகிறேங்க. நீங்கள் இதிலே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஏன்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் பீஸ் இருக்கும், எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிளாஸையும் பார்த்தீங்க பாருங்க, வார் நடக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே எக்கனாமிக்கலாக எந்த அளவுக்கு வீக் ஆகி போயிட்டே இருக்குது. அதே போல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மனநிலையிலேயே மக்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? சரி, இப்போ வாட் இஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி? ஒரு டெஃபினேஷன் நம்ம மேலோட்டமாக என்னென்னு பார்த்துட்டோம். இப்போது ஒரு டெஃபினேஷனாக பார்த்துடுவோம். இன்டர்னல் செக்யூரிட்டி ரெஃபர்ஸ் டு அ ப்ரொடெக்ஷன் ஆஃப் கண்ட்ரி சிட்டிசன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் சாவரினிட்டி ஃப்ரம் இன்டர்னல் த்ரெட்ஸ் இன்க்ளூடிங் வயலன்ஸ், சாபுட்டேஜ் அண்டு சப்வர்ஷன் சொல்கிறாங்க. அது என்னன்னா, இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு இந்தியனுடைய ஒரு நாட்டுடைய குடிமகன், ஒரு குடிமகனுங்கிறான் இல்லையா, ஒரு நாட்டுடைய குடிமகன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன, ஃபேமிலி ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல் ஒரு இன்ஸ்டிடியூஷன், காலேஜ், இது மாதிரி பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பது. அதே போல் சாவரினிட்டி, இந்தியாவுடைய சாவரினிட்டி, இறையாண்மைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இறையாண்மை எல்லாத்தையுமே ஒரு இன்டர்னல் த்ரெட்ஸ்லேருந்து பாதுகாப்பது தான் இன்டர்னல் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது தனி மனிதனுடைய சுதந்திரமாகட்டும், ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய சுதந்திரமாகட்டும், அவங்களோட பீஸ் எல்லாமே சொல்கிறேன், எல்லாமே அதன் பிறகு நாட்டுடைய இறையாண்மை இது எல்லாத்தையுமே பாதுகாப்பது தான் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டினா என்ன, இன்க்ளூடிங் வயலன்ஸும் அண்டு சாபுட்டேஜ், சப்வர்ஷன், இது எல்லாமே இன்டர்னல் செக்யூரிட்டி அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் த்ரெட்ஸுக்குள்ளே அடங்கும், சரிங்களா? இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டினா என்னென்னு தெரிஞ்சுச்சிங்களா? இதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, மெயின்டைனிங் த லா அண்ட் ஆர்டர் யார், போலீஸ் இருப்பாங்க, சிஆர்பிஎஃப் இருப்பாங்க, ப்ரிவென்ஷன் டெரரிசம், இன்சர்ஜென்சி அண்டு எக்ஸ்ட்ரீமிசம், இதெல்லாம் என்னன்றத ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். டெரரிசம்னா என்ன, இன்சர்ஜென்சினா என்ன, எக்ஸ்ட்ரீமிசம்னா என்ன, இது எல்லாத்தையும் தடுப்பதற்காகவும் இன்டர்னல் செக்யூரிட்டி வேலை செய்யுது நம்ம பார்க்குறோம். செக்யூரிங் த பார்டர்ஸ், சைபர் ஸ்பேஸ், எக்கானமி அண்டு சோஷியல் ஹார்மனி, இது எல்லாத்துக்கும் இது நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். பார்டர் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், சைபர் ஸ்பேஸ், இந்த இப்போ ஹேக்கிங்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹேக்கிங் எல்லாமே இது இன்டர்னல் செக்யூரிட்டியை பாதிக்கக்கூடியது தான். ஸோ அந்த இன்டர்னல் த்ரெட்ஸ் தான் சொல்கிறாங்க. எக்கனாமி முன்னாடி சொன்ன மாதிரி தான். சரி, இதெல்லாம் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டின்னு பார்த்துட்டோம். இப்போது இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, சரிங்களா? நேச்சர் ஆஃப் த த்ரெட், இப்போ அதோடைய பாதிப்பு தன்மை எப்படின்னு பார்க்கும்போது, இன்டர்னல் செக்யூரிட்டினா அந்த கண்ட்ரிக்குள்ளேயே தான் பாதிப்பு இருக்கும். இந்த கண்ட்ரிக்குள்ளேயே, இப்போ கண்ட்ரிலேயே மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளேயே தான் பாதிப்பு இருக்குது. யாரோ ஒருத்தர் தான் உள்ளிருக்கவங்களால ஒரு பாதிப்பு ஏற்படும். எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டினா ஃப்ரம் அதர் நேஷன், எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டினா வெளிநாடுகளிலிருந்து ஒரு பாதிப்பு வருதுன்னா அது எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி. இங்கிலாண்டில் ஒரு நாட்டுடைய உள்நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது இன்டர்னல் செக்யூரிட்டி. ரெஸ்பான்சிபிள் ஏஜென்சி அப்படின்னு இதுக்கு யாரெல்லாம் பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது, போலீஸ் சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சொல்லுவாங்க. இப்போ புல்வாமா அட்டாக் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த புல்வாமா அட்டாக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, இது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது காரணம் என்ன, உள்நாட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது காரணம் என்ன, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ஸ் தான் இல்லையா. ஸோ அதை சொல்கிறாங்க. எம்ஓடி, மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இது எல்லாமே எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டிக்கு அவங்களோட வந்து அசோசியேட் ஆனது. எக்ஸாம்ஸில் என்னென்னு பார்க்கும்போது, டெரரிசம், ரியோட்ஸ், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், சைபர் கிரைம், இதெல்லாமே இன்டர்னல் செக்யூரிட்டியில் வரும். டெரரிசம் கூட இன்டர்னல் செக்யூரிட்டி தான். ஆனால் தான் என்ன பண்ணுறாங்க, எதுவாக இருந்தாலும் ஹோம் மினிஸ்டர் கிட்ட சொல்கிறாங்க. ஹோம் மினிஸ்டர் யார், நம்ம நாட்டுடைய, அவருடைய இது மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் புல்வாமா அட்டாக் கூட என்ன சொன்னாங்க, ஹோம் மினிஸ்டர் உடனடியாக வந்து பதவி விலகணும்னு சொன்னாங்க. காரணம் என்ன, ஏன் பிரைம் மினிஸ்டர் சொல்லாமல், ஏன்னா டெரரிஸ்டுக்கான கண்ட்ரோல் எல்லாமே ஹோம் மினிஸ்டர் தான் இருக்குது, அதுதான் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னா வார்ஸ், பார்டர் இன்கர்ஷன்ஸ், கிராஸ் பார்டர் அட்டாக்ஸ். ஸோ இந்த கிராஸ் பார்டர் அட்டாக்ஸ், புல்வாமா அட்டாக்குமே அதுவும் வருது, அது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டிலே வருது, எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டிலையுமே வருது, சரிங்களா? இப்போது வாட் ஆர் த மேஜர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இன் இந்தியாவுடைய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு எதுலாம் வந்து மிகப்பெரிய த்ரெட்ஸாக இருக்குது, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கும்போது, டெரரிசம்ங்க, கிராஸ் பார்டர் டெரரிசம். புல்வாமா அட்டாக் சொல்லணும் இல்லையா, 2019 வந்துச்சு பாருங்கள் புல்வாமா அட்டாக். அந்த புல்வாமா அட்டாக் ஒரு கிராஸ் பார்டர் டெரரிசம்.
ஹோம் கிரவுண்ட் ரேடிகலைசேஷன், இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த ஐஎஸ்ஐ மூலமாக ஏதோ ஒன்று அவங்க அது இது கொஞ்சம் இந்த அவங்களே வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டெரரிசம். ஒருத்தங்க வந்து ஒரு டிப்ரெஸ்டாக ஒரு 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 ஹியூமனை இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனை ஒரு டெரரிஸ்ட் பர்சனாக மாற்றுறது. ஸோ இது எல்லாமே டெரரிஸ்ட் கீழே வர்றது. அது இன்சர்ஜென்சி அப்படின்னு பார்க்கும்போது கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லலாம். நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் மணிப்பூர் எத்னிக் கான்ஃப்ளிக்ட் 2023 நடந்தது. டிமாண்ட்ஸ் ஃபார் ஆட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்கள இன்சர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது நக்சலிசம்னு சொல்லுவாங்க. நக்சலிசம்னா என்ன, அந்த ஏரியாவில் நக்சல்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்திலேருந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சதால் அவங்களை வந்து நக்சலைட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆப்ரேட்ஸ் இன் ரெட் காரிடார், இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் படிக்கும்போது ரெட் காரிடார்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் காரிடார் நத்திங் பட் இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுங்களேன், இந்தியாவில் இந்த நக்சலைட்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அதுதான் வந்து ரெட் காரிடார்னு சொல்லுவாங்க. சத்தீஸ்கர், ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா இந்த மாதிரியான மாநிலங்களில் ரெட் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபெக்ட் த ட்ரைபல் ஏரியாஸ், பெரும்பாலும் வந்து இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்ன்றது இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் வரும். ஏன் அவங்களுக்கு அப்படின்னா அவங்க பார்க்கும்போது அவங்க தான் அதிகப்படியான இந்த அடக்குமுறைகளுக்கு உள்ளாவாங்கிறதுனால அவங்க தான் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு, ஸோ இது மாதிரி லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசமாக, அதாவது தீவிர இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்டுன்னு வச்சுங்களேன், இப்போ கம்யூனிஸ்டுலேயே அவங்க வந்து ஒரு வயலன்ஸை எடுத்தாங்க அப்படின்னா, இப்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி நம்ம லெஃப்ட் விங் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து யார், ஒரு டெமோக்ராட்டிக்காக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு மாதிரி இந்த கவர்மெண்ட்டோடைய ஒத்து போகிறவங்க. பட் ஆனால் அவங்களே வயலன்ஸ் கையில் எடுத்தா அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீமிசம், ஒருத்தர் வந்து தீவிரமாக இருக்கிறவங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து தீவிரவாதி. சரிங்களா. அண்டு கம்யூனலைசேஷன் அண்டு ரியோட்ஸ், அதாவது இனம் சார்ந்த பிரச்சனைகள், மதம் சார்ந்த பிரச்சனைகள், இதன் மூலம் வரக்கூடிய ரியோட்ஸை சொல்லலாம். ரிலீஜியஸ் அண்டு காஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸ் 2020 டெல்லி ரியோட்ஸ் சொல்லலாம். த்ரெட்ஸ் த யூனிட்டி, கிரியேட்ஸ் த லாங் டேர்ம் டிஸ்ட்ரெஸ், அதாவது மக்களுடைய ஒற்றுமைக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும். கிரியேட்ஸ் அ லாங் டேர்ம் டிஸ்ட்ரெஸ், அதாவது தொடர்ச்சியாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ இந்தியாவில் இந்து முஸ்லீம்க்கு பிரச்சனைன்றது ஒரு லாங் டேர்மாக ஒரு எவர் எண்டிங் ப்ராசஸாக வந்து போயிட்டு இருக்குது இல்லையா. ஸோ அதை சொல்கிறாங்க. அடுத்த வந்து சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ், டேட்டா தெஃப்ட், ரேன்சம்வேர். இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ரேன்சம்வேர் அப்படிங்கிறது. அவங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து ஹேக் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ரேன்சம் எதிர்பார்க்குறது. ரேன்சம்னா நத்திங் பட் இப்போ ஒருத்தங்களை கடத்தி அவங்களுக்கு மூலமாக வந்து பணம் வாங்குறதுக்கு பேர் தான் ரேன்சம் வேர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு ஸ்பை வேர் அப்படிங்கிறதால ரேன்சம் வேர் அப்படின்றாங்க. இப்போ எய்ம் சைபர் அட்டாக் 2020 தான் எய்ம் சைபர் அட்டாக்டாக ஒன்றா சொல்லலாம். டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின், தவறான தகவல்களை மக்கள்கிட்ட பரப்புறது. இப்போ பொலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தவறான தகவல்னு தெரியும், இருந்தாலும் அதை மக்கள் மத்தியில் அதை விதைச்சி ஸோ அதன் மூலமாக ஒரு கிளர்ச்சிகளை உருவாக்குறது அவங்களுடைய வேலை. ஸோ இதுவுமே வந்து சைபர் செக்யூரிட்டி சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்பில் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின்ஸ். அடுத்து ஆர்கனைஸ்டு கிரைம்னா இந்த ட்ரக் ட்ரேட் சொல்லுவாங்க, போதைப் பொருள் கடத்தல், ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆர்ம்ஸ் ஸ்மக்லிங், இது எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லுவாங்க. இட் லிங்கேஜஸ் வித் டெரரிசம்னா என்ன, இப்போ டெரரிஸ்ட்டுக்கு ஃபண்டெலாம் எப்படி வந்து உருவாகுது அப்படின்னா இந்த மாதிரி அவங்க ஆர்கனைஸ்டு கிரைமில் ஈடுபடுவதனால தான். நீங்கள் அயன் படம் பார்த்துருப்பீங்க. அயன் படத்தில் இங்கேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு சூர்யா அவர்கள் வந்து வைரம் வாங்கிறதுக்காக போவார். இப்போ அந்த இடத்துல ஒரு டெரரிசம்க்கு ஃபண்டு எப்படி வருதுன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னா அங்கே சுரங்கத்திலேருந்து வைரத்தை விட்டு விற்க ஆரம்பிப்பாங்க, அதன் மூலம் அவங்களுக்கு ஃபண்டு வரும். ஸோ டெரரிஸ்ட்டுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைமில் அவங்க ஈடுபடுவாங்க. ட்ரக் ட்ரேட், ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆர்ம்ஸ் ஸ்மக்லிங் இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இது அதிகப்படியாக நடக்கும். ஸோ இந்த பக்கம் நேபாளிலேருந்து இந்த மாதிரி அங்கேருந்துலாம் வந்து இந்த ஃபேக் கரன்சி வரும். மியான்மர்லேருந்து ஆர்ம்ஸ் ஸ்மக்லிங் ஆகட்டும். உங்களுக்கு தெரியும் இந்த கோல்டன் ட்ரையாங்கல், கோல்டன் கிரஸ்டன்லாம் வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த ஆர்கனைஸ் கிரைமில் பார்க்கும்போது உங்களுக்கு அதனால புரியும். சரிங்களா. பார்டர் இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது ஒரு நாட்டுடைய எல்லையை கடந்து வர்றதுக்கு பேர் தான் இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. போரஸ் பார்டர்ஸ்னால் என்னென்னா ஒரு டைட்டனான செக்யூரிட்டி இல்லாததான் வந்து போரஸ் பார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியா மியான்மர், இந்தியா பங்களாதேஷ் இதெல்லாமே வந்து நிறைய வந்து இந்த நேச்சுரல் பார்டர்ஸாக இருக்கிறதுனால அதை கிராஸ் பண்ணி வருது, அதை வந்து ஃபென்ஸ் வச்சு அந்த செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயன்றதுனால ஸோ அது ஒரு போரஸ் பார்டர்ஸாக வந்து இருக்குது. அடுத்தா வந்து கிராஸ் பார்டர் ஸ்மக்லிங், ஃபேக் கரன்சி, ஆர்ம்ஸ் இதெல்லாமே வந்து இந்த பார்டர் இன்ஃபில்ட்ரேஷனால் ஒரு த்ரெட்ஸாக வந்து பார்க்கப்படுதுங்க. சரி, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் இன்டர்னல் சேலஞ்சஸுக்கு, அதாவது இந்த இன்டர்னல் செக்யூரிட்டியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய என்னென்ன காசஸ் அப்படின்னு பார்க்கும்போது எத்னிக் அண்ட் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. பாருங்கள், இப்போ இந்தியா முழுக்க வெவ்வேறு கலாச்சாரம் கொண்ட மக்களாக இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அஃபெக்ட் ஆகும்போது அவங்க கிளர்ச்சி அடைகிறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் இன்சர்ஜென்சி சொல்லலாம், கம்யூனிசம் சொல்லலாம். அன்ஈவன் டெவலப்மெண்ட்,
ஒரு ஸ்டேட் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும், இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஃபண்டே கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எஜுகேஷனல் ஃபண்டு கொடுக்குன்னு சொன்னால் அவங்க தரமாட்டேன்றாங்க. ஸோ இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மக்கள் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எதனா கிளர்ச்சி ஆகும்போது தட் இஸ் கால்ட் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி, அது த்ரெட்ஸாக மாறுது இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, மேனிபுலேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது அரசாங்கத்துக்கு வரணும் அப்படி, அதாவது ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இந்த பொலிட்டிக்கலாக வந்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அதே என்ன ஆகுது அப்படின்னா அதுடைய ஏதோ ஒரு தனித்தனிமை எடுக்கிறாங்க. இப்போ குஜராத்திகள் பார்க்கும்போது இப்போ பிஜேபி வரதுனால குஜராத்திகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டேட்டில் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து ஒரு அகைன்ஸ்டான மனநிலையில் எடுக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், டெரர் ஃபண்டிங் ஃப்ரம் அப்ராட், இப்போ உள்நாட்டிலே வந்து இப்போது பாகிஸ்தான்லேருந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்குது, இல்லை நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேருந்து ஏதோ ஒரு இன்சர்ஜென்சி குரூப் இருக்குன்னா இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபண்டிங் வேணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இருக்கக்கூடிய இந்த இன்சர்ஜென்சி குரூப்புக்கு எல்லாமே சைனாலேருந்து ஃபண்டிங் வருதா சொல்லப்படுது. காரணம் என்ன, இப்போ இவங்களை வந்து தூண்டி விடுவதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட 7 சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இந்தியாவிலேருந்து சிசேட் வழி போவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு டெரர் ஃபண்டிங் கொடுக்கப்படுது. டெக்னாலஜிக்கல் மிஸ்யூஸ், சைபர் கிரைம், ஃபேக் யூஸ், அதாவது டெக்னாலஜி டெவலப் ஆகுது நல்லதுக்கு இல்லாமல் இது மாதிரி சைபர் கிரைமில் ஈடுபடுவதும் வந்து இந்த இன்டர்னல் செக்யூரிட்டியை த்ரெட் பண்ணக்கூடிய விஷயங்கள். சரி, இப்போ இந்த இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக என்னென்ன கான்ஸ்டியூஷனில் ஏதாவது வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது சில ஆர்டிக்கல் வந்து நம்மளுக்கு சொல்லுதுங்க. அதாவது ஆர்டிக்கல் 355 என்ன சொல்லுது அப்படின்னா, டியூட்டி ஆஃப் யூனியன் டு ப்ரொடெக்ட் ஸ்டேட் ஃப்ரம் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். அதாவது ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுடைய வேலை என்னன்னா, ஒரு ஸ்டேட்டை வந்து ஒரு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து ஒரு வயலன்ஸ்லேருந்து பாதுகாக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டுடைய வேலை. ஸ்டேட்டை பாதுகாக்கிற வேலை யூனியன் கவர்மெண்ட். இது ஆர்டிகல் 352 வேலை என்ன அப்படின்னா, நேஷனல் எமர்ஜென்சி டியூரிங் த எக்ஸ்டர்னல் வார் அண்டு அக்ரஷன். அதாவது இந்தியாவில் ஒரு வார் நடக்குது அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல் இன் கேஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி. இந்த ஏதோ ஒரு ஸ்டேட்டில் கான்ஸ்டியூஷன் மிஷினரியில் ஏதோ ஒரு பிரேக் டவுன் ஆகுது. கான்ஸ்டியூஷன் மிஷினரினா என்ன, கான்ஸ்டியூஷனை தவிர்த்து அவங்க சட்டவிரோதமாக ஏதோ ஒரு செயலில் ஈடுபடுறாங்க, அதுபடி நடக்க மாட்டேறாங்க அப்படின்னா அங்கே பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரலாம். 7th ஷெட்யூல் லா அண்ட் ஆர்டர், ஸ்டேட் சப்ஜெக்ட், பப்ளிக் ஆர்டர் அண்டு போலீஸ் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லா அண்டர் அப்படிங்கிறது ஸ்டேட்டுடைய சப்ஜெக்ட், அதாவது போலீஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்லேயும் அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இது 7th ஷெட்யூல்லே வந்து கொடுத்துருக்காங்க. 7th ஷெட்யூல் என்ன இருக்கேன், செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த கண்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதில் என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் ஆகுது இன்டர்னல் செக்யூரிட்டி பார்க்கும்போது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் முன்னாடியே பார்த்தோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நோடல் ஏஜென்சி ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டியை பாதுகாக்கிறவங்க இவங்க தான். ஐபி இன்டெலிஜென்ஸ் பீரோ, அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பீரோ ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா இவங்க தான் வாட்ச் பண்ணி சொல்லுவாங்க. என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இது பாருங்கள், இது வந்து இந்த பாம்பே அட்டாக் நினச்சி இல்லைங்களா இந்த தாஜ் ஹோட்டலில், அதன் பிறகு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்ஐஏ அப்படிங்கிறது இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்கை கண்காணிக்கிறதுக்காக. என்எஸ்ஜி அப்படிங்கிறது நேஷனல் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க, கவுண்டர் டெரரிசம்காக. அதுதான் அகைன் அந்த பாம்பே அட்டாக் பிறகு. சிஏபிஎஃப் அப்படிங்கிறது பார்டர் அண்டு இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி இது எல்லாமே வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுங்க, அவ்வளோதான். சரியா, இப்போது ப்ராக்டிஸ் கொஷினுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கிறதுல எது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஏவா, பியா, சியா, டியா, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் கீழே இதுக்கான சரியான ஆன்சரை கீழே சொல்லுங்கள். அடுத்தா வந்து மெயின்ஸ் கொஸ்டினுங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இன் இந்தியா ஆர் பிகமிங் மோர் காம்ப்ளெக்ஸ் டியூ டு எவால்விங் டெக்னாலஜி அண்ட் சேஞ்சிங் குளோபல் டைனமிக்ஸ். டிஸ்கஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது இன்டர்னல் செக்யூரிட்டியானது இந்தியாவில் நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகரிச்சுட்டே வருது. அதோட சேலஞ்சஸ் வந்து சவால்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அது காரணம் என்ன, டெக்னாலஜியும் இம்ப்ரூவ் ஆகுது. அதே போல் குளோபல் டைனமிக், அதாவது உலகமயமாக்கல் வந்து ஒரு ரேப்பிடான வளர்ச்சியை கொண்டிருக்கிறதும் இதுவும் ஒரு காரணம். சரி, இது எக்ஸாம்ஸோடு கொடுத்து விளக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதி பழகுங்க. மேலே இருக்கிற ஆன்சர் மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.